பாச்சம்மா ஆச்சியா அம்மா பாச்சம்மா அம்மா எந்த பாச்சி ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பாக்கு சொல்லு நான் குழந்தை தானா ஆமா குழந்தை சொல்லடா பால் கூட எப்போ அது ஓடு அப்படி ஐயோ நம்ம 2 பேரும் இங்க சண்டை போடுறோமா நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டு அப்பா தள்ளி மூணு நீ சாப்பிடுற சாப்பிடு ஆனா எப்ப நீயே சாப்பிடு மகனே பலராமா பலராமா ஆமா எங்கப்பா போயிருந்த எந்த பாச்சி ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பாக்கு பால் குடிக்க வயசா இது கேட்கலாமா அப்பா அப்பா எவ்வளவு வயசு அப்பா மட்டும் முடியறாரு ஒரு விளையாட்டு பிள்ளை ஏண்டா இப்படி கூட 2ஆம் கட்ட பிள்ளை இருப்பியா நீ ஏண்டா பெற்றெடுத்த தாயிடம் இப்பேற்பட்ட வார்த்தை தெரிவிக்கலாமா ஆமா சொல்லக்கூடாது அம்மா என் செல்ல குட்டி வாடா என் அம்மா குஞ்சி வாடா என் சேத்து குஞ்சி வாடா ஒரு அம்மா விட இப்படி அவன் வார்த்தை தெரிவிக்கலாமா ஏண்டா நல்லது ஒரு வார்த்தை எதிர் ஓட்டல அத்தை ஓட்டல எல்லாமா வார்த்தை சுத்தமா பேசணும் சுத்தமா போட்டு காட்டுறாங்க அடி வாங்குபடி அப்பா சொல்லுவோம் அப்பா எதிர் வீட்டு அத்தை அத்தை என்ன சொன்னா அம்மா எங்கணும் ஒன்னா போயிட்டு வந்துருக்கீங்க அம்மா எதிர் ஊட்ட அத்தை ஊட்ட இல்லாமா அத்தை வீடு சொல்லு சரி ஏதோ ஒரு வீடு சொல்லு நான் குழந்தை தானா ஆமா குழந்தை சொல்லடா எதிர் ஊட்ட அத்தை ஊட்ட இல்லாமா அத்தை வீடு அத்தை ஊட்டல வாயில எல்லாம் மம்மு சாக்லேட்டு புத்துக்கோட்டு எல்லாம் வச்சு படிக்கிறாங்கம்மா ஏண்டா இது அனைத்து யாருக்காக தெரியுமா உடைய தம்பி இருக்கின்றானே கண்ணன் இல்லம்மா எல்லாம் ஐதுக்கு நேக்குறாங்க படிச்சுட்டு ஏறாங்க என்னன்னு கேட்டான் அத்தெல்லாம் அத்தா அத்தை செத்து போச்சான் அதனால அதுக்கு தவுசமா அதனால இட்லி நொடை நூறி இதெல்லாம் ஆயாசம் இதெல்லாம் வைக்கிறாங்கம்மா நம்ம வீட்டுல எப்படி சாவ ஏண்டா பாயாசத்துக்கும் அடைக்கும் பெற்றெடுத்த தாய் சாகரமா நான் உனக்கு ஏண்டா அம்மா சொல்லப்பா அன்பாத கண்ணன் என்று சொல்லக்கூடிய சிறப்பான முறையிலே வழக்கறிஞராக பணிபுரியும் சாம்பல் டி கண்ணன் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா எங்கள் கலை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அருமை ஐயா எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார் வழக்கறிஞராக இந்த கலையை மதிக்க வந்த ஐயா அவர்களுக்கு மதிமாக பசிக்குதா ஆமாம்மா ஏன் போச்சுட்டு
பலராமா, உனக்கு பசிக்குதுன்னா உன் உடன் பிறந்தவன் தம்பி இருக்கின்றான். ஏய், எப்போ அது ஓடு அப்படி. ஐயோ, ஏண்டா உன தம்பி எங்க போயிட்டா? கண்ணனை பாத்தியா? உள்ள வச்சுக்கிறாங்க அவனை படைப்போம். அம்மா பலராமா, நான் எச்சப்பால குச்ச பையன் அந்த கண்ணன். ஆமா, அவனை எதுக்கு நீ பத்தனியா? ஏண்டா பொண்ணு நான் அப்பவே ஆபரேஷன் பண்ணி தானே எல்லாத்திலும் பங்கு கேக்குறாமா. எல்லாத்திலும் குண்டு பொருள்ல கூட பங்கு கேக்குறான். நேற்று அப்பா ஒரு ஆப்புளி வாங்கியாந்ததா? ஆப்புளி ஆப்புளி அப்படி தவறா பேசவே கூடாது. ஆப்பிள் பழம் சொல்லணும். ஆப்பிளி பழம் சொல்லணும். ஆமாண்டா, ஆப்பிளி வாங்கியாந்தா அது எந்த வெட்டிய அவனுக்கு பாதி அவன் தம்பி அவனுக்கு பாதி கொடுக்கணும்டா. அவனும் சாப்பிடணும். கண்ணனை அழைக்கிறோம். எங்க போயிட்டான் கண்ணன்? அண்ணா தான் ஊர் மேல தான் போயிடறான். ஊர் மேல தான் விளையாட போயிடறான். தம்பியே பார்க்கணும் சொல்ல. தம்பி அழைக்கணும். எங்க போன அவன்? கண்ணா ஓடி வா. ஊருக்காரங்க போகலாம். தம்பி கண்ணனை அழைக்கணும். கண்ணா ஓடி வாடா. இல்லம்மா வச்சு வச்சு பத்த மாட்டுச்சு. பக்தர்கள் காக்கும் உயர் சித்தர்கள் போன்ற
என்னை வாழ்த்துங்கள் தாயே, வாழ்த்துங்கள் அம்மா, அமருங்கள் அம்மா. மகனே ராஜா, அண்ணா, நீங்கள் இருவரும் நலமோடு எந்தவித குறையின்மதி இல்லாமல் சீரும் சிறப்போடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அம்மா, மலரடியை பணிந்து மலரடியை பணிந்து அம்மா பணிந்து பணிந்து அம்மா நோயினும் திறந்ததோர் கோவிலும் இல்லை, பண்டை தொண்டிக்காதோர் வந்திரமில்லையே. ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லையே. மலரடியை பணிந்து பணிந்து பெற்ற வயிறு பதறுகின்றது. ஒரு பெற்றெடுத்த மூத்த மகன் பலராமன். எனது அண்ணன், எனது அண்ணன். ஓடா அம்மா அடிக்கிறான் பாரும்மா. ஏண்டா, எதுக்காக மூத்தத்துல மூக்காத அம்மா பாரும்மா. இப்படி இல்ல? ஓடா சாவச்சு அம்மா சொல்லு பேச்சு கேட்க. அடி அவன்கிட்ட என்னத்தான் அடிக்கிறான் அவன் யாரு? கண்ணன் தம்பி தானே. அவனை கோவமா பேசுறாமா அடிக்க. நான் யாரு நீ மகன் தான். நான் உன் பையன் தானே ஆமா. நான் முதல்ல வந்தேனே எனக்கு கற்பூரம் ஏத்தத்தானே ஆவி விடும். இன்னைக்குதான் அழுத்துறாங்க அந்தது எங்க இடத்துல வச்சாங்கன்னு தெரியல. எனக்கு எனக்கு கடப்பாக்கு ஏத்துற அது கடை பார்க்கல கலப்பழம் ஏத்தாதீங்க அவங்க மட்டும் கொஞ்சம்னா அப்ப என்னை எவனுக்கு பத்த நான் கோவிலுக்கு போகணும் ஏண்டா, உங்க இருவரை பெற்றெடுத்த தாய் நான் தான். என்ன கவலைப்படாத, நான் விளக்கு வைக்கிறேன் உன் தலைமோட்ல. என் தலைமோட்டில விளக்கு ஏற்றி வைக்கிறானா செத்த பார்த்தானா இல்லன்னா உயிரோட இருக்க சொல்லுதான். பலராமா, தம்பி மீது கோவப்பட வேண்டாம். ஏனென்றால் உன் உடன் பிறந்தவனவன். நக்காரே ஆமா. காரியா பேச்சுக்கு வரக்கூடாது கண்ணா, நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இருக்கணும்பா. தாவச்சிருவோம் போதா எங்க அம்மா எங்க அம்மா, எங்க அம்மா எங்க அம்மா. நம்ம 2 பேரும் இங்க சண்டை போடுறோமா நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டு அப்பா தள்ளி மூணு அம்மா 6 மணிக்கு கவு சாச்சிக்கிறீங்களே ஏமா ஏண்டா என் மானத்தை வாங்குற? 10 ரூபாய் கொடுத்து எங்க அம்மா வந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு போவானாண்டா உலக்கடைக்கு போய் சொல்றாங்க போய் வராங்க மயான ஊற்ற தப்பு கேக்குது இவனுதான் இருக்கா உடைய தம்பி இப்படி தவறா பேசுறானா? நான் தப்பு பேசுறேன் நீங்க தப்பு பண்ணாத நாங்க அப்படி 2 பேரும் போட்டு போலாம் நான் உங்களுக்கு அப்பான்னா உங்க அம்மாவை வச்சிருந்தேன் என்னம்மா அண்ணன் இப்படி எல்லாம் பேசுறான்? பைத்தியம் நான் சரி விடு,
நீங்க இருவரும் பசிக்குதுன்னு ஓடி வந்திருக்கீங்க. அம்மா, தந்தாய் தான், கோத்தபாடி தான் போயிட்டாருமா. கைவிட்றா. அம்மா, நீ உட்காரு. நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் மேல அமர்வேன். நான் எங்க உட்காரப்பா? ஏண்டா உன்னை விட சிறியவன் நான் தான் தம்பி குழந்தை அவன் தான் தோல் மீதும் மார் மீதும் மடி மீதும் உட்கார்ந்து கொஞ்சம் யாரு குழந்தையோ அவங்க தான் உட்காரணும். ஆமா எங்களோட கூட வயசாச்சுங்க அப்பாவுக்கு. சரி நாடாக்கு அமருவா அம்மா மீது அமரணும். அம்மா, எங்க அம்மா எங்க அம்மா. எங்க அம்மா அம்மா, ஆ? இது யாருக்கா? கண்ணனுக்கு அப்போ என்ன எவனுக்கு பெத்தா? உனக்கு இருக்குடா. எது எது? இது உள்ள இருக்குது. இது யாருக்கா? நான் ஜாலியா தான் இருக்குது. ஜாலியா தான் இருக்குது. அம்மா எங்களுக்கு பசிக்குதும்மா. பசிக்குதா? ஆமாம்மா. கண்ணா பசிக்குதே. பசிக்குதே. அம்மா, பசி எடுக்குதும்மா. அம்மா. பசிக்குதே அம்மா பசிக்குதே பசிக்குதே நம்மனி பிடித்தாத மாகிலும் இல்லையா சாதமாகிலும் இல்லையா? பசிக்குதே அம்மா பசிக்குதே தோத்தி வேண்டுமா அம்மா தோத்தி வேண்டுமா அம்மா பசிக்குதே அண்ணா அம்மா பசிக்குதும்மா. கண்ணா கண்ணா அம்மா பசிக்கிறம்மா என்று ஓடி வருகின்றார். ஆமாம்மா. நீங்க இருவரும் சென்று அரண்மனையிலே சாப்பிடுறாருமா. கண்டா வரலாமா? நல்லா இருக்குது, அப்புறமா சாப்பிடலாம். நீங்கள் இருவரும் ஒற்றுமையாளி அரண்மனையில சென்று உணவு அருந்தி பசி ஆறுங்க. நீங்க புறப்படுங்க. அம்மா, எங்களுக்கு என்ன வச்சுக்கிற சாப்பிடுறதுக்கு? இது இருக்குப்பா பழம். என்ன பழம் இது? இது சொல்லி அவனுக்கு ஏய், இதுதான் வாழைப்பழம். இதுதான் ஆயாப்பாயா? ஏய், அப்படின்னா வாழைப்பழம் ஆயாப்பாயா? சொல்லக்கூடாதுண்ணா. உன்னை மத்த அவங்க அம்மா என்ன இங்கிலீஷ் மூட சாத்தாங்களா? நம்மளா இருவரும் ஒற்றுமையாளி உணவு அருந்துங்கப்பா. நான் வரப்பா. அண்ணா வசுதேவரே, போங்க போங்க, நவுத்தி போங்க. வாட்டுக்காரன் வந்து போட்டு போறாரு. அண்ணா வாங்க, நம்ம இருவரும் சாப்பிடலாமா? டேய் ஆ? அண்ணா, அண்ணா நீ இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட முடியாது. நீயே ஐயோ அண்ணா வாங்க, நீதான் முதல்ல சாப்பிடணும். வா, நீ முதல்ல சாப்பிடு. சத்தியம் பண்ண. சத்தியமா நீதான் முதல்ல சாப்பிடணும். உனக்கு முன்னாடி போனது யாரு? நீதான். நீ. நான் பின்னாடி. எல்லாம் முன்னாடி தான் ஐயோ, போனோம். நீ பிறந்ததுக்கு அப்புறம் நான் பிறந்தேன். என் எச்ச பாலை குடிச்ச பையன்ல நீ. ஆமாண்ணா. நான் எப்போ கொடுக்குறேனோ அப்பதான் நீ ஆ, சாப்பிடணும். சரிண்ணா. நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். உட்காரு. ஆ. சின்ன பையன் ஆ, இதுண்ணா. அதனை பச்சுனா கையில வைக்கூடாது. இல்ல இல்லண்ணா, நான் அண்ணன் தாப்பத்தை பார்த்தான்னு நான் அதன் பிறகுதான் சாப்பிடுவேன். சாப்பிடுண்ணா. பார்க்காத கேட்டு ஊட்டி விடுவாங்கண்ணா. பார், இந்த ஆயப்பாயத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன் பாரு. கண்ணா ஓடி வாடா, மணிவண்ணா ஓடி வாடா. கண்ணா ஓடி வாடா மணிவண்ணா ஓடி வாடா கண்ணா ஓடி வாடா, மணிவண்ணா ஓடி வாடா. இதான் பயம். அண்ணா சாப்பிடுண்ணா.
சாப்பிட்டு அப்புறம் தோல் வேற சாப்பிடு சாப்பிடு. இப்போ இன்னொரு பையன் ஆ, அது விட்டு காணாத போச்சு. காக்கா காக்கா தூக்கி முடிச்சது. சாப்பிடுண்ணா. ஓ பெய்ய குரலுக்கு எட்டு கண்ணா ஓடிவாடா. கோபியர் குரல் கேட்டு கண்ணா ஓடி வாடா. ஓ பெய்ய குரலுக்கு எட்டு மண்ணா ஓடிவாடா. கண்ணா ஓ. சாப்பிடுண்ணா. அவன சாப்பிடுறேன். அண்ணா, சாப்பிடுண்ணா. ஆனா நீ சாப்பிடுற. ஏன் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? அதிகமா பழம் சாப்பிட்டேனா? வயிறு நெக்க குதிப்பு. சாப்பிடுண்ணா, இதையும் சாப்பிடு. ஆனா எப்ப நீயே சாப்பிடு. அப்ப நான் சாப்பிடட்டுமா? மல்லி போனா நான் போகலாம். அண்ணா, நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டா? நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. சாப்பிட்டு தோலையும் சாப்பிடுறேன். அடிமா அண்ணன், அடிமா. அடிமா அண்ணன். தம்பிக்கு கொடுக்காம அனைத்து நீயே உணவு அருந்து விட்டியா? சாப்பிடலாமா? தம்பி ரெண்டுமே சாப்பிட்டோமா, அப்புறமா தோலை சாப்பிடுறேன். பத்துக்குது. ஏண்டா? ஏய், பாக்கு. தம்பிக்கு கொடுக்காம அனைத்து நீயே அருந்து விட்டேன்னு சொல்றான். அப்படியா வெளியே எடுத்து தோல் தூள் இருப்பேன். தோலை சாப்பிட்ட மொத்தம் உனக்கு கொடுக்கவே இல்லையா? அம்மா. அவன் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், செத்துருவேன். அப்படிதான் இந்த சொல்லாதப்பா. வயசுலயே என் வாயில தோலை வைக்கிறானே. இன்னும் பெருசா வாழ்ந்தா என்ன செத்து வைப்பான். சரி விடு கண்ணா, அண்ணன் தானே, அவன் மீது உனக்கு கோபமே வரக்கூடாது. நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இருக்கணும். உணவு அறிந்து விட்டீங்க, நீங்க சென்று விளையாடி விட்டு பிறகு வாங்க, அம்மா உங்களுக்கு உணவை ஏற்பாடு செய்கிறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் அம்மா விளையாட்டுக்க அனுப்பிச்சிட்டு அப்பா அம்மா விளையாட போறாங்க. அண்ணா, வாங்க, நம்ம இருவரும் விளையாடலாம், வா. அது எடுத்து போறீங்க வாடியா. அம்மாவும் ஆடி போடுன்னு சொல்லக்கூடாது. அவன் ஐயா செல்ல பிள்ளைண்ணா. விருந்தாளி பட்டு போட்டாங்க. இல்லண்ணா, வாண்ணா. வா, நம்ம இருவரும் விளையாடலாம், வா. ஆனா போ. ஐயோ, வாண்ணா. ஆனா எப்பா நீயே வாங்கிட்டு அண்ணா, வாண்ணா. குடும்பமே மான நீயே வேணா, வேணா, வா. நம்ம இருவரும் ஒண்ணுதான், வா. பயம் விடப்பா. பயம். தார அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். தார நான் சொல்ற பேசுறேன். நீ சொல்ற பேச்சுதான் கேட்பேன், வா. விளையாடலாமா? நான் விளையாட்டு விளையாடலாம். இதுதானா சொல்லலாம். அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? என்ன அப்பா அம்மா யாரு இல்ல, அப்பா யாரு அம்மா? நீதான் அம்மா. நான் அம்மா. நீ அப்பா. சோறாக்கி வைக்கணும். நானு. வந்து சாப்பிட்டு டயால தூங்கிடுவான். நீ தூக்கிடுவ. நீ 11:30 மணிக்கே வந்து என்னை ஏத்துக்கணும். நானு. நான் ஏந்துக்க மாட்டேன். ஆ. காரி தூக்கி மூஞ்சி மேல தூக்கிட்டு ஏத்து விட்டு கோபால் ஓடி இது அப்பா அம்மா விளையாட்டா? இந்த விளையாட்டு வேணா, வேற விளையாட்டு சொல்லுண்ணா. புச்சாட்டம் விளாடலாமா? வேற கிரிக்கெட் விளையாடலாமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா. பூப்பந்தாட்டம். அது விளையாடலாம். உட்காந்து பல்லாங்குழி விளையாடலாமா? ஆஹா, பூப்பந்து விளையாட்டு. விளையாட்டு பிள்ளையடி கண்ணன். விளையாட்டு பிள்ளை அடி கண்ணன். வேடிக்கை காட்டுவதில் மன்னன் கண்ணன். விளையாட்டு பிள்ளை அடி கண்ணன். பொறுமையா தானே போட்டான். நான் உட்காந்து போயிருக்கோம். அது எப்படியா? ஆஜர் போல பிள்ளைகளை ஆயர் பிள்ளைகளை கூட்டி காட்டின நாடு நாடாளங்கள் காட்டி விளையாட்டு பிள்ளை அடி கண்ணன். வேடிக்கை காட்டுவது மன்னன் கண்ணன். விளையாட்டு பிள்ளை அடி கண்ணன்.
சொல்லக்கூடிய அரக்கன் என்னை கொல்வதற்காக சக்கரமாக உருமாறி வருகின்றார். கம்சன் அனுப்பி வைத்தவன். ஐயோ ஐயோ புறப்பட எடுத்தவன் ஓடிவா. சாவதற்காகவா? ஆ. ஐயோ பெருமகன் வீட்டுக்கு ஓடிடலாம். ஐயோ,